சில விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். முக்கியமாக இந்த பிரஜாசக்தி என்று சொன்ன அடிப்படையில் கிராம மட்டங்களில் ஜேவிபியானது தனது கட்சி பிரமுகர்களை நியமித்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் எல்லோரையும் ஓரங்கட்டி அரசாங்கம் அல்ல ஆளுங்கட்சியானது தனது பிரதிநிதிகளை நியமிக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது அடிப்படையில் நேரடியாகவே அது மாகாண சபைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு விடயம். மாகாண சபைக்கு கீழ்தான் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது வருகிறது. ஆகவே மாகாண சபைகள் செயலற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் அவற்றை மீறி தான் விரும்பியவாறு ஒவ்வொரு கிராம சபை பிரிவுகளிலும் தமது கட்சி பிரதிநிதியை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு சட்டவிரோதமான ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே அப்படியான நியமனங்கள் அனைத்தும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பது மது அடிப்படையான கோரிக்கை. அவற்றின் ஊடாக உண்மையாகவே இதன் மூலம் ஜனநாயகத்தை மாத்திரமல்ல, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்ட உறுப்பினர்கள் எவர்களுக்கும் தெரியாமல் ஒரு பிரதிநிதியூடாக, தமது கட்சி பிரதிநிதியூடாக கொழும்பில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் வழிநடத்தலாம் என்று யோசிக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு இடம் அது தவறானது, பிழையானது, ஜனநாயக விரோதமானது என்ற அடிப்படையில் நாங்கள் அவற்றை முற்றுமுழுதாக நிராகரித்து அது நடைபெறக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம். அவை தொடர்பாக மேலதிகமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான சில முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். இவை மாத்திரமல்லாமல் நாங்கள் இந்த காணிகள் விடுவிப்பு, உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி வந்தார், பலாலியில் அவர் ஒரு நடைப்பயணம் ஒன்று மேற்கொண்டார். ஆனால் அந்த பலாலியில் இருக்கக்கூடிய காணிகள் என்பது அவர் பதவிக்கு ஒரு வருஷம் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட வடக்கு கிழக்கில் எவ்வளவு காணிகள் விடுவிக்கப்பட்டது என்று சொன்னால் 2 வீதிகளை தவிர காணிகள் விடுவிக்கப்பட்டதாக இல்லை. மாறாக மேலதிக காணிகள் சுவீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட இடங்களில் இந்த காணிகள் சுவீகரிக்கின்ற விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஒரு அமைதியான சூழல் நிலவுகின்றது, பாதுகாப்பான சூழல் நிலவுகின்றது. மேலதிகமான காணிகள் பிடிக்க வேண்டும் என்ற அவசியங்கள் கிடையாது. மக்களுடைய காணிகள் என்னும் அவர்கள் வசம் இருக்கிறது. ஆகவே அந்த காணிகளை அவர்கள் விடுவிக்க வேண்டும். மக்களுடைய மீள் குடியேற்றத்திற்கு உதவியாக அனைத்து காணிகளையும் அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோர விரும்புகின்றோம் என்று சொன்னால், மிக பெருமளவில் இன்னுமே இராணுவம் தேவையற்ற விதத்தில் இராணுவம் இன்னும் பல காணிகளை தம்பசம் வைத்திருக்கிறது. வருகின்ற பொழுது அவர்கள் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள். ஆனால் இதுவரையில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட முறை ஜனாதிபதி வந்திருக்கிறார். இந்த முறையும் பொங்கலுக்கு போயிருக்கிறார். மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுக்காகத்தான் தாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு பாணியில் பேச்சுக்களையும் செய்கின்றார்கள். ஆனால் நடைமுறையில் இந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் இல்லை. மாறாக சிங்கள பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் புத்த கோயில்கள் கட்டுகிற ஒரு வேலையைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். அது வடக்கிலோ கிழக்கிலோ அவை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிப்பது மாத்திரமல்ல, இந்த காணிகள் அனைத்தையும் உடனடியாக விடுவிக்க வேணும். அது ஏற்கனவே இந்த ஒரு வருஷம் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட இந்த காணிகள் விடுவிப்பு என்பது நடைபெறவில்லை என்று சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு பொதுவான விடயங்களை பொறுத்தவரையில் தமிழிசை கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நாங்கள் இணைந்து செயற்படுவது என்பது மாத்திரமல்ல, ஒரு புதிய அரசியல் சாசனம் வர இருக்கிற பட்சத்தில் தமிழ் தரப்புகள் அனைத்தும் நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை நாங்கள் முன்வைப்பதாகவும் முடிவு செய்திருக்கின்றோம். ஆகவே எமது இந்த கூட்டங்கள் என்பது தொடர்ந்தும் மாதாந்தம் நடைபெறும் என்பது மாத்திரமல்ல, ஒரு ஆக்கப்பூர்வமாக இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முன்மொழிவுகளை கொண்ட பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் எதிர்காலத்தில் கொண்டு நடத்துவதாகவும் தீர்மானித்திருக்கிறோம். நன்றி. பொதுவான அந்த இணக்கப்பாடான விஷயங்களை தாண்டி நீங்கள் ஜனநாயக தேசிய கூட்டணியும் இலங்கை தமிழ் பற்றியும் இணைந்து பயணிக்கிறது தேர்தலில் போட்டியிட சம்பந்தமாக தேர்தல் என்பது எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. இது தேர்தலுக்கான காலமாகவும் இல்லை.
அவை இப்பொழுது முக்கியமாக தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தான் முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கிறது. அது மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டியிருக்கிறது, அதை நடைபெற வைக்க வேண்டியிருக்கிறது. ஒரு புதிய அரசியல் சாசனம் வருமென்றால் தமிழ் மக்களுக்கான தீர்வை அதற்குள்ளால் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. பல்லாயிரம் ஏக்கர் காணிகள் இன்னும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது, அவை விடுவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஆகவே பொதுவான பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவற்றில்தான் எங்களது கருத்துக்களை செலுத்தியிருக்கிறோம். தேர்தல் இந்த வருடம் தேர்தல் வருமாக இருந்தால் நல்ல விடயம். தேர்தலை வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற விடயங்களைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் முக்கியமாக மாகாண சபை என்பது தமிழ் மக்களுக்கு இன்று உடனடியான தேவை. வெள்ளம் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படியான ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை வருகிற பொழுது இந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அவர்கள் கையாளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த தேர்தல் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றோம். அவை தேர்தல் வருமாக இருந்தால் நாங்கள் பிற்பாடு அதை பற்றி யோசிப்போம். இந்த தையிட்டி விகார சம்பந்தமான முக்கியமான விஷயம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், ஜனாதிபதிக்கும் தெரிந்த விஷயம். தையிட்டி விகாரை என்பது தனிப்பட்ட நபர்களுடைய காணியில் கட்டப்பட்ட சட்டவிரோதமான கட்டடம். ஆகவே அந்த மக்கள், அரசியல் கட்சிகள் அந்த மக்களது காணிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று போராடுவது நியாயமானது, ஜனநாயகபூர்வமானது. ஆகவே அதில் மற்றவர்கள் போய் போராடக்கூடாது என்று சொல்லி ஜனாதிபதி கூறுவது முதல் தவறான ஒரு விடயம். அது ரெண்டாவது விடயம் தனது காணியை, தனது பூமியை இழந்தவன் கேட்பது இனவாதமாகாது. அவன் தனது சொந்த பூமியை கேட்பது என்பது இனவாதமாகாது. ஆகவே அந்த சொந்த காணியை கேட்டுத்தான் போராட்டமே தவிர வேறு நாங்கள் இனவாத சிந்தனைகளுடன் விஷயம் அல்ல. முதலாவதாக அந்த இடத்தில் அந்த கோயிலை, அந்த புத்த கோயிலை கட்ட வேண்டாம் என்று நாகதீப விகாராதிபதி சொன்னதாக அவரே கூறுகிறார். அதில் கட்ட வேண்டாம், அது தனியாருடைய காணி என்று நாகதீப விகாராதிபதி சொன்னதுக்கு பிற்பாடு கூட அது கட்டப்பட்டிருக்குது, அது சட்டவிரோதமானது என்று அந்த விகாராதிபதியை இப்பொழுதும் கூறுகின்றார். ஆகவே அப்படி ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த காணியை தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது அது நீங்கள் அப்படி கேட்டால் இனவாதம், நான் சிஐடியை விட்டு அதை விசாரிப்பேன் என்று கூறுவதெல்லாம் ஒரு ஜனாதிபதிக்கு அழகான விஷயம் கிடையாது. அவை நாங்கள் ஒரு இனவாத சிந்தனையுடன் போராடவில்லை. இழந்து போன எமது காணிகளை திரும்ப தாருங்கள் என்பதுதான் அதனுடைய அடிநாதம். நீங்கள் அந்த காணிகளுக்குள் கொண்டு புத்த கோயில்களை கட்டுவதும் குடியேற்றங்களை செய்வதும் என்பது நீங்கள் தமிழ் மக்களை மேலும் மேலும் ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. அது வேண்டாம் என்று தான் நாங்கள் கூறுகிறோம். இல்லை, இதில் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் கூட ஒரு புதிய ஒரு முறைமை என்பது தேவை. அந்த புதிய முறைமையை கொண்டு வருவதற்கு முன்பாக பாடசாலைகள் அனைத்திற்கும் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் என்பது செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் என்னென்னு சொல்வது ஒரு புதிய நோக்கி போய் எங்களுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகள் என்பது எல்லா இடத்துக்கும் தேவையானது. சிங்கள ஆசிரியர்களே கூறுகிறார்கள் தமது கிராமங்களில் அவ்வாறான வகுப்பறைகள் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த புதிய முறைமை என்பதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக ஒட்டுமொத்தமான இலங்கையில் தேவையான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட வேண்டும். அதில் நிறைய பற்றாக்குறைகள் இருக்கின்றது. வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் சில பாடசாலையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் என்பது புலம்பெயர் மக்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் அதற்கு எந்த செலவுகளும் செய்ததாக இல்லை. ஆகவே மாற்றங்கள் என்பது தேவை, ரிஃபார்ம்ஸ் என்பது தேவை, புதிய பாணியில் போக வேண்டும் என்பது தேவை. 15 வருஷங்களுக்கு மேல் உலகம் ஒவ்வொரு டெக்னாலஜி எல்லாமே மாற்றமடைந்து கொண்டு போகிற வழியில் நிச்சயமாக கல்வியில் மாற்றங்கள் வேண்டும் என்பதற்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் எமது பண்பாட்டை பாதிக்காத வகையில் அந்த மாற்றங்கள் என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அது என்ன, மேலத்திய நாடுகளுக்கும் கீழத்திய நாடுகளுக்கும் இடையில் பண்பாடுகளில் வித்தியாசங்கள் இருக்கிறது. அவை இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கிற விடயம் என்பது இந்த பண்பாடு சம்பந்தமான சில விஷயங்கள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர்க்கப்படும் என்பதை இப்போ அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது மாற்றப்படும் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாற்றங்கள் என்பது நிச்சயமாக ஒட்டுமொத்தமான இலங்கை மாணவர்களுக்கு, இலங்கை மக்களுக்கு தேவையானதுதான். ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் பாடசாலைகளில் முழுமையாக இல்லாமல் நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால் சில சமயம் அதுவே ஃபெயில் பண்ணி போகிறதுக்கும் காரணமாக அமையலாம். ஆகவே அரசாங்கம் அவை அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.